எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க நான் வெங்காய சட்னி எப்படி அரைக்கலான்றத நான் காமிக்கிறேன். இப்போ வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு 6-7 மிளகா, பெரிய பெரிய மிளகா 2 வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், வெங்காயமும் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா சலசலன்னு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நான் ஒரு 100 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 தேங்காய் சில்லு நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, உப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவை. வேறு எதுவும் தேவையில்லை. இதை வந்து லேசாக வதக்கி தான் அரைக்கணும். வதக்காமல் அரைக்கினீங்கன்னா பச்சை வாடை அடிக்கும். நீங்கள் இதே மாதிரி அம்மா இன்னைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் குழம்புல போட்டோம்னா சின்ன பிள்ளையெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க. பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி காந்தவங்களுக்கு இந்த மாதிரி வதக்கி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி அரைச்சி நீங்கள் சாப்பாட்டுக்கு சாத்தில் கூட போட்டு பிசைஞ்சு கூட குழந்தைகளுக்கு ஊட்டலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ஊத்தப்பத்துக்கு எல்லாம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அரை வதக்குனா போதும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வதக்குனா போதும். ரொம்ப சுருள வதக்க வேண்டாம். அந்த எதற்கெல்லாம் அதில் இருக்கிற இதெல்லாம் போயிடும். இந்த அளவு போதும். ஆறவும் நான் எப்படி அரைக்கிறேன்னு காமிக்கிறேன். சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, இது கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிக்கும் போது அதில் போட்டு தாளிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து வெள்ளைப்பூடு போடக்கூடாது. வெங்காய சட்னிக்கு வெள்ளைப்பூடு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதே மாதிரி இஞ்சியும் போடக்கூடாது. அந்த இஞ்சி தான் தூக்கி கொடுக்குமே தவிர அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக உள்ளடக்கிடும். அதனால் வெறும் பெருங்காயத்தூள் தான் போட்டு தாளிக்கணும். சூப்பராக இருக்கும். நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். வெங்காய வாடை அடிக்கும்ன்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த பாருங்கள், ஒரு 2 சில்லு தேங்காய் சில்லும் புளியும் போட்டு ஒரு ஓட்டிக்கிட்டு அப்புறம் வந்து வதக்கின வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு அரைக்கிறேன். இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எந்ததுமே போடக்கூடாது. வெறும் இதுதான் போடணும். பாருங்கள், புளியும் தேங்காயும் போட்டு ஓட்டிக்கிட்டு இப்போ அடுத்து எவ்வளவு வெங்காயம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாயை கூட குறையாக சேர்த்துக்கிறேன்னு. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த காரத்துக்கு தகுந்தாப்புல. ஆனால் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும். பச்சை மிளகாத்தையும் போடணும். பட்டை வத்தை போடாதீங்க. பட்டை வத்தை போட்டிங்கன்னா ருசியே மாறி போயிடும். பச்சை மிளகா போடுங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. ஒரு மிளகா கூடையே போடுங்க. அப்போதான் நல்லா இருக்கும். வேறு எந்த மிளகாயோ வேறு எந்த மசாலா எதுவுமே இதுக்கு தேவையில்லை. வெறும் வெங்காயமும் பச்சை மிளகா, புளி, இதுதான் தேங்காய். எவ்வளவு நீங்கள் அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல கூட குறையா போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த உப்பு. ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி கிண்டக்கூடாது. இதே பதம்தான். ஊற்றி அரைக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுலேயே அரைச்சி இப்படி சாப்பிட்டாதான் இது டேஸ்ட்டு தெரியும். தண்ணி ஊற்றி நம்ம சட்னி தண்ணி ஊற்றி எதுவும் பண்ணினீங்கன்னா அந்த ருசி தெரியாது. கெட்டி சட்னி, நம்ம தேங்காய் சட்னி கெட்டி சட்னி வடைகளுக்கு வைப்போம்ல, அதே மாதிரி அந்த மாதிரி தான் வைக்கணும். இதெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு சொட்டு கூட உங்களுக்கு வெங்காய வடை அடிக்காது. அதுக்கு தான் இஞ்சி பூண்டு போடக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா இந்த வெங்காய சட்னின்ற டேஸ்ட்டே அதிலேருந்து மாறி போயிடும். பாருங்கள், வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அதை அப்படியே ஊற்றிட வேண்டியது.